அருளால் அம்ப சூழ்ந்தப்பராய் செறிமொழியாத வனவில் சென்றி வைப்பார் சிதம்பரம் சிவகாமியம்மை உடனாகிய அமரமான பெருமாள்
செய்தல் சிவம் வருவானே அறிந்திடும் அறிந்தரும் சிவனே எல்லாம் பாருங்க விளைநிலம் பயன் தரும். அதுமாறு குளமும் தாமரைகள் குளத்தில மலரக்கூடிய பக்கம் இருந்தாலும் கூட சூரியன் தோற்றினாலுடைய அவை என்ன செய்யாது, அலராது. அதை போல ஆதித்தன் அலரச் செய்தலை போல அரைதரும் தம் தம் கண்மத்தின்
அளவினுக்கு அளிப்பது. அவரவர்கள் செய்த கர்மத்துக்கு ஈடாக ஏற்ற தாழ்வுகள் குறைவு நிறைவுக்கு ஏற்ப அறிவுகளையும் மல பரிபாகமான ஆன்மாக்களுக்கு வியாபக அறிவையும் இறைவன் கொடுப்பான் என்று 232வது திருப்பாடலில் நாம், அதாவது ஆன்மாக்களுக்கு கர்மத்துக்கு ஈடாக ஆன்மாக்களுக்கு அறிவை கொடுப்பான் என்பதை 232வது திருப்பாடலில் இனி அடுத்த கருத்து, ஆன்மா இறைவன் அறிவிக்க அறிந்து கொள்ளக்கூடிய இயல்பை உடையது என்பதை 233வது பாடல்ல காட்டுகிறார். நல்ல பாட்டு, அதை நாம சிந்திக்க வேண்டிய பாட்டு. அறிந்திடும் ஆன்மா ஒன்றை, அறிந்திடும் ஆன்மா ஒன்றை முற்றினால் அறிதலானும் அறிந்தவை மறைத்தலானும் அறிவிக்க அறிதலானும் அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையானும் தானே அறிந்திடும் அறிவன் அன்றான் அறிவிக்க அறிவன் அன்றே. அறிந்திடும் ஆன்மா, மேல பாடல என்ன சிந்தித்தோம்? இறைவன் உயிர்களின் கர்ம அனுபவத்துக்கு ஏற்ப அறிவுகளை கொடுப்பான். அந்த அறிவுகளிலே குறைவு நிறைவு வருவதற்கு காரணம் அவரவர்களின் கர்ம அனுபவம். அப்படி அந்த கர்மத்துக்கு ஏற்ப இறைவன் கொடுக்க அறியக்கூடிய தன்மை உடையது ஆன்மா. அதை சொல்ல காட்டுகிறார். அறிந்திடும் ஆன்மா. அப்ப ஆன்மா கர்மத்துக்கேற்ப இறைவன் அறிவிக்க அறியக்கூடிய உறுதி செய்து விட்டோம். அப்படியே சொல்லுகிறார், அறிந்திடும் ஆன்மா ஒன்றை ஒன்றினால் அறிதலானும். அது ஒரு விடயத்தை அறிகிற பொழுது அந்த ஆன்மா எப்படி அறிகிறது என்றால், ஒன்றை ஒன்று, ஒரு பொருளை ஒன்று அறியும். ஒரு பொறிகளை கொண்டு ஒரு பொருளைத்தான் அறியும். ஒன்றை ஒன்றினால் அறிதலானும். ஒன்றை ஒன்றினால் தான் அறிகிறது. ஒரு பொருளை பார்க்கணும்னா கண்ணால், வாசம் கேட்கணும்னா காதால், சுவை அறியணும்னா நாக்கால். எனவே ஒன்றை ஒன்றினால் அறிதலான். ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு இந்திரியங்களால் தான் அதை அறிய முடியுமே தவிர எல்லாவற்றையும். இது ஒரு காரணம். பிறகு அறிந்தவை மறத்தலானும். நமக்கு ரொம்ப பழக்கமா தெரியும். எவ்வளவோ ஞாபகமா வைத்துக் கொண்டிருப்போம், அறிந்திருப்போம், மீண்டும் நமக்கு மறந்து விடுகிறது. இதுதான் உயிரினுடைய இயல்பு. அறிந்தவை மறத்தினான் மறத்தலானும். அறிந்தவைகளை மறக்கிறது. அதனால ஞான சம்பந்த பெருமாள் சுவாமி இடத்துல கேட்கிறார், மறக்கும் மனத்தினை மாற்றி என் மாதிரியை வற்புறுத்தி பெருமான் திருத்தடிக்கு என்று பெருமான் நமக்கு என்னுடைய அறிவிருக்கிறதை மனசார்பின் காரணத்தினாலே அறியும் மறக்கும். அந்த மறக்கும் மனத்தினை பெருமானே எனக்கு மாற்றி அறிவித்தீர்களாக. அந்த கருத்து பாருங்க. அறிந்தவை மறத்தாலும். அப்படி ஒரு விடயத்தை ஒன்று அறிந்தாலும் அறிந்தவைகளை மீண்டும் அறிவிக்க அறியலாம். நானே அறியாதே, ஒருவர் அறிவிக்கத்தான் அறியும். அறிந்திடும் தன்னையும் தான் அறியாமையாம். இப்படி அறிகின்ற அந்த ஆன்மா தன்னையும் ஆன்மாவாகிய தன்னையும் அறியார். அறிந்திடும் தன்னையும்
அறியும் தான் அறியாமையான் தானே அறிந்திடும் அறிவு அன்றி தானே அறிந்திடும் அறிவன் அன்றான். எனவே தானே அறியக்கூடிய சுதந்திரம் அந்த அறிவே ஆன்மாவுக்கு இல்லை என்று நிறைவு செய்து இது எப்படி அதை அறியும்? அறிவிக்க அறிவன் அன்றே இறைவன் அறிவிக்க அறியக்கூடிய உடையதே என்று இந்த திருப்பாடல்ல உயிர் தானே அறியுமே, அதுக்கு போய் அறிவிக்க வேண்டியவன் வேண்டியதில்லையே என்று சமயங்களில சிவ சமவாத சைவம், ஐக்கியவாத சைவம், ஈஸ்வர அவிகாரவாத சைவம் இந்த 3 பேருடைய கருத்துக்களே இந்த பாடலில அவர்கள் கருத்தை எடுத்து சொல்லி அவர்கள் சொன்னார்கள், உயிர் தானே அறியும், ஒருவன் அதற்கு அறிவிக்க வேண்டுவதையே என்ற கருத்தை அவர்கள் நிறுவினார். அதை மறுக்கிற வகையில இந்த பாடலை அருமையாக நமக்கு காட்டுகிறார் அருணந்தியார். தன்னையும் தான் அறியாது, எனவே தனக்கு அறிவித்து நிற்கும் சிவனையும் அறியாது. தன்னையே அறியாத பொழுது ஆன்மா தன்னை அறிவிக்கிற தலைவரை எப்படி அறியும்? அது சொல்லாமல் தெரிந்து கொள்ளலாம். அதை இந்த திருப்பாடலின் மூலமாக அருணந்தியார் தெளிவுபடுத்துகிற செய்தி, ஆன்மா ஒவ்வொரு விடயத்தையும் ஒவ்வொரு பொருள்களையும் ஒவ்வொரு இந்திரியத்தால்தான் அறியும். அப்படியே அறிந்தாலும் கூட என்னென்ன இந்திரியத்தில் எந்தெந்த பொருளை அறிந்ததோ மீண்டும் மறந்துவிடும். மேலும் ஒருவன் அறிவிக்க அறியக்கூடிய தன்மையை உடையது. அப்படி அறிகின்ற ஒருவன் அறிவிக்க அறியக்கூடிய தன்மை இருந்தாலும் கூட அறிகின்ற தன்மையும் அது அறியாது. எனவே அது தானாக அறியக்கூடிய இயல்பு இல்லை என்பதை நுணுகிய ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தால் நமக்கு தெரிய வரும் என்பதை நமக்கு புரி. எனவே நிறைவாக தெளிவாக அவர்கள் காட்டுகிறார்கள், சிவன் அறிவிக்க அறியும் இயல்பை உடையது ஆன்மா என்று 233வது திருப்பாடலிலே அருமையாக நம்ம காட்டுகிறோம். இனி 2ஆம் அதிகரணத்துல சில செய்திகளை விரித்து காண்பதற்காக நமக்கு காட்டுகிறார். அதாவது சிவபெருமானே எல்லாவற்றையும் ஒரு சேர அறியக்கூடிய தன்மை உடையவர். எனவே எல்லாவற்றையும் அறியக்கூடிய அந்த சிவபெருமானே எல்லாம் அறிந்து அறிவித்து நிற்பன். இதை 2ஆம் செய்தி. இறைவனே எல்லாம் அறிந்து அவன் அறிவித்து நிற்பன் என்ற அந்த 2ஆம் அதிகரணங்களுக்கு 9 பாடல்களில விளக்கம் காட்டுகிறார். ஒன்றே சிவன் ஆன்மாக்களுக்கு எந்த வகையிலே உணர்த்துகின்றார், அப்படி ஆன்மாக்களுக்கு உணர்த்துகின்ற முறைமைகளை 2 பாடல்ல விளக்கமாக காட்டுகிறார். சிவன் ஆன்மாக்களுக்கு மாயாகாரியங்களை கொண்டு உணர்த்துவார் என்று ஒரு பாடல காட்டினார். அப்படி மாயாகாரியங்களை கொண்டு உணர்த்துகிற பொழுது இறைவன் எங்கே இருந்து உணர்த்துவார்? உயிருக்கு உயிராக இருந்து உணர்த்துவார். அப்படி உயிருக்கு உயிராக என்று உணர்த்துகிற பொழுது உயிர்கள் விருப்ப விருப்பத்தின் காரணத்தினாலே ஆன்மா வேறுபாடுடையுமே எண்ணத்தால் என்றால் அப்ப கடவுளும் வேறுபாடு அடைவானா என்றால் அப்படி கடவுள் அந்த விவாதம் அடைய மாட்டார். எனவே உயிருக்கு உயிராக நின்று அவன்
உணர்த்தினாலும் கூட முதல்வன் எந்த வகையிலேயும் வேறுபாடு பந்தித்தல் தனக்கு இல்லாமல் இருப்பார். சரி, அப்படி உயிர்களுக்கு உணர்த்த வேண்டியதனுடைய காரணம் என்ன? ஏன் அதை போய் செய்யணும்? அதனால் என்ன பயன் என்பதை பற்றி ஒரு பாடலிலேயும் அப்படி இறைவன் செய்த உபகாரத்தால் உயிர்களுக்கு என்ன பயன் கிடைக்கப் போகிறது என்பதை பற்றியும் 234வது பாடலிலிருந்து 39வது திருப்பாடல் வரை ரொம்ப விரிவாக பட்டிருக்கிறார். 234வது திருப்பாடல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, சிவன் ஆன்மாக்களாகிய நமக்கு எந்த வகையில உணர்த்துகின்றான் அந்த முறையை பற்றி இந்த திருப்பாடல அருமையாக காட்டுகிறார். நல்ல பாட்டு. கருவியால் பொருளால் காட்டால் காலத்தால் கருமம் தன்னால் உருட்டினால் அளவால் நூலால் ஒருவரால் உணர்த்தலானும் அருவனாய் உண்மை தன்னில் அறியாது நின்றானாம் ஒருவனே எல்லாம் தான் உணர்த்துவன் அருளினாலே. ஆன்மாக்களுக்கு இறைவன் எந்தெந்த வகையிலே அறிவிப்பான் என்று அருள் தீபம் அருமையாக காட்டுகிறார். ஒன்று, எப்படி அவன் உணர்த்துவான்? எல்லா தானும் உணர்த்துவான். கடைசி பாருங்க, ஒருவனே எல்லா தானும் உணர்த்துவான். ஆக இந்த கருவிகளை வைத்துக் கொண்டு எல்லாவற்றையும் அந்த ஆன்மாக்கள் உணர்த்துவார். எதையடி வைத்துக் கொண்டு? கருவியால். ஐம்பறி முதலாக தெரியும். காது வழியா, கண் வழியா, தோல் வழியா, நாக்கு வழியா, மூக்கு வழியா, யாரும் ஒண்ணு வேலை செய்ய கண்ணு தெரியல, கண்ணாடி போட்டிருக்கேன். இந்த கண்ணாடி இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது. இறைவன் உயிர்களுக்கு எப்படி உணர்த்துகிறான்? கருவிகளால், பொருளால். பொருள் என்பது சத்தாதி விடயங்கள். அந்த சத்தாதி விடயங்களின் மூலமாக விடயங்கள் என்ன? ஐம்பொறி முதலிய கருவிகளால் காது, தோல், கண்ணே, நாக்கு, மூக்கு, இது ஐம்பொறி. அதனுடைய விடயம் என்ன? காதின் மூலமா ஓசை, தோலின் மூலமா ஊரே, கண்ணின் மூலமா ஊரே ஒளி, நாக்கின் மூலமா சுவை, மூக்கின் மூலமா வாசம். பொருளால், காட்டால், அப்போ சூரியன், சந்திரன், விளக்கு, இவற்றையால் விளக்கு. எண்ணி பாருங்க, இரவு நேரம் 11:30 மணிக்கு நீங்க வெளியில போயிட்டு வரீங்க. வீட்டுக்குள்ள அங்க பொருள் வச்சிருக்கு, திறந்து போறீங்க. இப்ப கை எங்க போகும்? கரண்ட் லைட் இருக்கிற சுவிட்ச் போடுறீங்க, கரண்ட் இல்லை. இப்ப எங்க எதுன்னு தெரியல. பேட்டரி லைட் கொஞ்சம் தள்ளி வைக்கிறீங்க, கொஞ்சம் உள்ள போற போது, வீட்டை விட்டு வெளியேற போற போது, இந்த டீ பேக் எல்லாம் ஒழுங்கா வைக்காம போனீங்கன்னா நடந்து போன அந்த டீ பேக் காலில் பத்தி இல்லைன்னு சொல்ல முடியுமா? பிறகு அதை தள்ளி வைத்துக் கொண்டு அப்படியே தடவி நிதானமா முடிக்க டார்ச் லைட் கிடைச்சிருச்சு. அந்த வெளிச்சத்தை போடுறீங்க, அங்க இருக்க பொருள் தெரியும். எவ்வளவு பெரிய உண்மை! அத சொன்னார். விளக்குகளால் பகல் நேரம் வருகிறது சூரியனால், இரவு நேரம் சந்திரனால், காட்டால், சந்திரன், சூரியன், விளக்கு முறைய கருவிகளால் அவன்
எதை கொடுக்கிறார்? ஆன்மாக்களுக்கு அவர் அறிவை கொடுக்கிறார். காட்டார், காலத்தார். ரொம்ப முக்கியம். எல்லாரும் காலங்கிறது நமக்கு ஏதோ நன்மை கொடுக்கும் நினைக்கிறாங்க. அது நல்லதுதான், இல்ல. ஆனா காலம் மட்டும் நல்லது கொடுக்காது. நம்முடைய எண்ணம் தான் நமக்கு நல்லது. நாம் எல்லாரும் ராகுகாலம், யமகண்டம் என்று பார்க்கணும். அந்த யோகம் ஓரளவுதான். ஆனா உங்களுக்கு உயிர்களுக்கு சில பொருள்களை இறந்த காலத்தால், நிகழ்காலத்தால், எதிர்காலத்தால், இறந்த காலத்தால் காட்டக்கூடியது என்ன என்றால், நமக்கு ஒரு பெரிய பேராசிரியர் இருந்தார். நான் அவருடைய மாணவர். அவர் பெயர் மலர்மலை அடிகளாருடைய மாணவர் காசு வலியமையாளர்கள் என்று அவர்களுடைய செயலை நமக்கு இறந்த காலத்தை நினைவூட்டுகிறார்கள். அவரது இறந்த காலத்தில் காட்டு நிகழ்காலம் நம்மை பெற்று வளர்த்து ஆளாக்கி அறிவை கொடுத்த பெற்றோர்களுக்கு 80-90 விழாக்களை நடத்தி கண்குளிர நம் கண் கண்ட தெய்வம் என்று கண்ணீரால் எதிர்காலத்தால் இந்த பெரியவர்களை மதித்தால், பூசித்தால், வணங்கினால் நல்ல நினைவார். காலத்தால் அருமையாக கண்டது. கருமம் தன்னால், அருமையான கருமம் தன்னால் நாம எண்ணுகிற எண்ணத்துக்கு ஏற்ப நல்ல சிந்தனை செய்தால் நமக்கு நன்மை, தீமை சிந்தனை செய்தால் அது. அப்ப புண்ணிய பாவ செயல்களுக்கு ஏற்ப இதுதான் கருமம் என்று பெயர். இந்த கருமம் என்பதுதான் கிராமங்கள்ல கருப்பு என்று வந்துவிட்டது. யாராவது இறந்துட்டா 3ஆம் நாள் கருப்பு கேட்பாங்க. கருப்புன்னா என்ன? ஆன்மாக்கள் செய்த பாவ புண்ணியங்களை கழித்துக் கொள்ளக்கூடிய வழிபாட்டை செய்து விட்டாரா என்றுதான் அதற்கு பொருள். ஆனா அது எப்படியோ நாட்டு மக்களிடத்துல போகாமல் அது ஒரு சடங்காக போய்விட்டது என்பதை நான் எண்ணிப்பார்கள். எனவே கர்மம் தன்னால் எல்லாரும் ஆதி என்று சொல்லுகிற திருவருட் பயன்பாடுல கர்மம் என்று காட்டுகிறார். அதே சொன்னாட்சியை வருடத்தையோ அருள் இருப்பதை நாம் பார்க்கிறோம். கருவியால், பொருளால், காட்டால், காலத்தால், கருமம் தன்னால், புண்ணிய பாவ செயல்களால், உறுதியினால், சில பொருள்களினுடைய அந்த உருவத்தால் நம்முடைய கண்ணுக்கு என்ன காட்சி அமைகிறதோ அதற்கு ஏற்கக்கூடிய இருக்கிற உடம்புகளா அடுத்து சொன்னாங்க. உறுதினால், அளவால், அளவு உலகியல்ல அளக்க வேண்டும் என்றால் அளவைகளை வச்சிருக்கிறாங்க. சில பொருள்களை எண்ணி கொடுக்கலாம், சில பொருள்களை நிறுத்து கொடுக்கலாம், சில பொருள்களை முகத்து கொடுக்கலாம், சில பொருள்களை நீட்டல் அளவையால், எண்ணல் அளவை, நீட்டல் அளவை, முகத்தல் அளவை, நிறுத்தல் அளவை. அது போல உயிரை பற்றியும் உயிருக்கு அறிவுறுத்துகிற இறைவனை பற்றியும் அந்த உயிர் அறிவு வழங்கி இருப்பதற்கு மறைத்துக் கொண்டிருக்கிற ஆனமலத்தை பற்றியும் காண்டல் அளவை, கருதல் அளவை, உரையளவையால் அறிவு விளங்கும்படியாக செய்கின்றார். என்ன அளவு பாருங்க. அளவைகளால், பிறகு நூலால், ரொம்ப அருமைங்க. நூல்னா பழமையான இறைவன் உள்ளின்று உணர்த்த அருள் செய்த நூல். அதற்கு ஆகமம் என்று சொல்லுவார். அப்ப நூல்களா என்ன நூல்? நம்முடைய ஆன்மா நன்மை அடைய வேண்டும், அந்த ஆன்மா திருவருளை பெற வேண்டும். என்ன செய்வது? சுவாமி எனக்கு ஒரு இடைக்கால எனக்கு இருக்கிற பாவம் தொல்லை, என்னை சூழ்ந்திருப்பவர்கள் இறை உணர்வை சிந்திப்பதற்கு விடுவதில்லை சுவாமி. எனக்கு இருக்கிற எல்லா தீமையும் போகணும் சுவாமி.
பேரின்பத்தை அடைய வேண்டும் சுவாமி என்று ஒருத்தர் விருப்பம்னு வச்சுக்க. அப்புறம் பெருமான் அழைக்கிறார். பற்றி நின்ற பாவங்கள் மாற்ற வேண்டிய உனக்கு இருக்கிற தீமை எல்லாம் உன்னை விட்டு போக நினைக்கிறியா? பற்றி நின்ற பாவங்கள் மாற்ற வேண்டிய பரகதிக்கு செல்வத ஒரு பரிசு வேண்டிய சுற்றி நின்ற சூழ்வினைகள் விழுக்க வேண்டிய சொல்லுகேன் கேட்டே துஞ்சாவண்ணம் குற்றவரும் உறுதுணையும் நீயே என்றும் உன்னை எல்லாம் ஒரு தெய்வம் உள்கேனும் சார்ந்த புதிதாய் என்னும் பொழில் ஆறுற என்று இந்த கருத்தை தான் வேதம், ஆகமம், உபநிடதம், திருமுறைகள், சாஸ்திரம் எல்லாம் சொல்லுங்க. அப்ப எதனால் அறிவிப்பார்? நூலால், ஒருவரால், உணர்த்தலாலும் வேறு ஒருவராலும் அறிவிப்பார். இப்படி ஆன்மாக்கள் கட்டு நிலையில கருவிகளோடு இருக்கிற நிலையில அதுக்கு சகல பெயர். அந்த சகல நிலைகளிலே அறிவிக்கப்பட்டு ஆன்மாக்கள் உணர்கின்றன. அருவனாய் அறியாது நிற்றலாம். அருவ பொருளாய் ஒன்றையும் அறியாது ஒருவனே அந்த இரண்டு நிலைகளையும் அறியக்கூடியவன். அப்படி அறியக்கூடியவனுடைய ஒருவன் அவன் ஒப்பற்றவன். அருவனாய் உண்மை தன்னில் அறியாது நிற்றலாம் ஒருவனே. ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றென்றதே ஒன்றே காண்பது. ஒன்று அவன்தானே, ஒன்றே குலம், ஒருவனே தேவன், நன்றே ஆக ஒப்பற்றவன், தனக்கு உமை இல்லாதவன். அந்த ஒப்பற்றவனே எல்லாம் தான் உணர்த்துவன். இந்த கருவிகளை கொண்டு இந்தந்த முறைகளிலே ஆன்மாக்களுக்கு திருப்பதில் கருணையினாலே அவன் அறிவிப்பான் என்று நமக்கு அருமையாக காட்டுகிறார். எனக்கு ஆன்மாக்கள் கருவிகள் பொருந்தி இருக்கிற இந்த நிலைக்கு சகல நிலை. இந்த சகல நிலையில அறிவுரைகள் முதலியவற்றின் மூலமாக ஆன்மாக்கள் அறிவிக்கப்படுகின்றன. கேவல நிலையில, கேவலம்னா கருவிகள் எல்லாம் இல்லாத காலம், எந்த கருவி இல்லாத காலம், அது கேவல நிலை. அதுல ஒன்றும் அறியாது. இந்த இரண்டு நிலைகளையும் உயிர்கள் கருவிகளோடு குடியிருக்கிற பொழுதும் கருவிகள் இல்லாத நிலையில இருக்கிற நிலைகளையும் அறியக்கூடியவன் இறைவன் ஒருவன் தான். அந்த முதல்வனாக இருக்கிற இறைவனே கருணை ஊர்ந்து இப்படி உயிர்கள் பயனில்லாமல் கிடக்கிறதே என்று கருணை ஊர்ந்து அவன் என்ன செய்வார்? அந்த பொறி முதலியவற்றை கொண்டே ஆன்மாக்களுக்கு அறிவிப்பான். 34வது பாடல். யார் யாருக்கு வாங்கிக் கொள்ளுகிற பக்குவம் இருக்கிறதோ அதற்கு ஏற்ப நிச்சயமா உயிர்கள் அதை வாங்கிக்கொள்ளும். சிலர் பல முறை படித்திருந்தால் இது நன்கு உங்களுக்கு விளங்கியது. சில முறை படித்திருந்தால் கொஞ்சம் மாத்திரம், இன்னைக்குதான் வகுப்புக்குள்ள நுழைத்திருந்தால் நிச்சயமா அடுத்து அடுத்து படிக்கிற பொழுது விளங்கும் என்பதை உங்களுக்கு நினைவூட்ட நான் எண்ணுகிறேன். ஆனால்
கேட்டேன், பார்த்தேன், படித்தேன், பயன்பெற திருவருள் அருள் புரிய வேண்டும் என்று உங்களுக்கு நினைவூட்டி, இனி இறைவன் ஆன்மாக்களுக்கு உணர்த்துகிற பொழுது எப்படி எங்கே இருந்து உணர்த்துவார் என்கிற கருத்தை 234வது திருப்பாடலிலே விரிவாக ஆசிரியர் காட்டுகிறார். 235வது பாடல் சிவன் ஆன்மாக்களாகிய உயிர்களுக்கே உயிருக்குயிராய் என்று உணர்த்துவார். நல்லா காட்டுங்க. கருவியும் பொருளும் காட்டும் காலம் கருமம். படிச்சுட்டீங்களா? 235வது பாடல். கருவியும் பொருளும் காட்டும் காலமும் கருமம் தான் ரூபமும் பழமும் ஒருவரும் நத்தலென்றே அருவனாய் உலகம் எல்லாம் அறிந்து அவை ஆக்கி வேறாய் ஒருவனே உயிர்கட்டு எல்லாம் உயிருமாய் உணர்த்தி நிற்பன். உயர்ந்த ஒப்பற்ற இறைவனாக இருக்கிற அந்த இறைவனே ஒருவனே உயிர்கட்டு எல்லாம் உயிருக்கு உயிராய் உணர்த்தி நிற்பன். 34வது பாடலிலேயும் ஒருவனே என்று சொன்னாட்சி. 35வது பாடலிலேயும் அந்த ஒருவனை சொன்னாட்சி. நாம கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்காக இந்த சொன்னாட்சி மறுபடியும் ஒருவன் என்பது என்ன? தனக்கு உவமை இல்லாத அந்த ஒப்பில்லாத ஒப்பிலி என்று அருமையாக சொல்லுங்கள். அந்த ஒப்பற்ற இறைவனே கருவிகள் பொருளும் காட்டும் காலமும் கருமத்தான் புலன்கள் பிறகு அளவைகள் உடல் முதலிய கருவிகள் எவையும் இல்லாமல் எவரும் உணர்ந்ததற்கு தன்மையற்றனாக உலகில் உயிர்கள் யாவையும் அறிந்து அவற்றையெல்லாம் தோற்றுவித்து அந்த தோற்றுவிக்கிற பொழுது அதனை பந்திக்காமல் காணப்படாமல் அவற்றுக்கு வேறாகவும் அவருக்கு உடனாகவும் உயிர்களுக்கு எவற்றையும் அவர் அறிந்து அறிவிப்பர் என்று இந்த பாடலுடைய நாம் பார்க்கிறோம். ஆக கடைசி பாருங்க, ஒருவனே ஒப்பற்ற முதல்வனே கருவியும் சென்ற பாடல்கள் பார்த்தோம். ஐம்பறி முதலான கருவிகள். கருவி இல்லைன்னா இந்த உயிர் ஒன்றையே அறியாது. நல்லா சிந்தித்து பார்த்தா தெரியும். கருவியும் பொருளும் அறிகருவிகள் மூலமாக தொழிற்கருவிகள் மூலமாக அறியக்கூடிய விடயங்கள் கருவியும் பொருளும் காட்டும் காட்டுகிறது. சூரியன் மூலமா சந்திரன் மூலமா விளக்கொளி மூலம் காலமும் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் முக்காலம் கர்மம் தானம் நாம் செய்த பாவம் உருவமும் சரீரம் அளவும் காதல் கருதல் உரை முதலான அனுமானங்கள் நூலும் திருமுறைகள் சாஸ்திர நூல்கள் ஒருவரும் தனக்கு வேறாகிய ஒரு அறிவுடைகள் உணர்த்தல் இன்றி அறிவிக்க அறிதல் இல்லாமல் இருப்பவர்கள் தன்னை போல ஒப்பாக எவனும் இல்லாதவன் ஒருவரும் உணர்த்தல் இன்றி நமக்கெல்லாம் உணர்த்துவதற்கு ஒருவன் வேண்டும். ஆனா இறைவன் அவருக்கு உணர்த்துதல் ஒரு கிடையாது. சேர்ந்தறியா கையான் என்பார் மணிவாசகர். உணர்த்துதல் இன்றி அருவனாய் அவன் சுதந்திரமாக
உலகமெல்லாம் அறிந்து உலகம் எல்லாவற்றையும் அறிந்து அவை ஆக்கி அந்த உலகங்களை எல்லாம் அவன் தான் தோற்றுவிக்கின்றான். பிறகு அப்படி தோற்றுவிக்கிற பொழுது அதனால் எந்த விதமான விருப்பு வெறுப்பும் அவனுக்கு வந்து சேர்வதில்லை. நமக்கு அப்படி வந்துடும். ஏதாவது ஒரு யோசனை சொல்றேன், அந்த யோசனை செய்கிற பொழுது எதிர்த்தாய் இருப்பவர்கள் செய்யலைன்னா எனக்கு அவர் மேல போகணும். ஒரு விழாவுக்கு போனோம், ஒரு விழா மேல இப்படி வாசிங்க என்று பொதுவா சொல்றோம். அப்படி அவங்க வாச முடியாம போச்சுன்னா என்ன இது கூட தெரியலையா, அவங்க நல்லா வாசிச்சுங்க போறோம், போட்டோ எடுத்து முடிச்சிடறோம். திருப்பி 10 நாள் ஒரு மாசம் கழிச்சு வீட்டுக்கு போறோம். இப்ப நிகழ்ச்சியை பார்க்கணுமா இல்லையா, அப்படி தள்ளிட்டே வரும். நிகழ்ச்சியை பார்க்கல, படித்தமே அது நல்லா வந்திருக்குதா இல்லையா. அதுக்கப்புறமா அது நல்லா வந்துட்டு வைங்க, நல்லா போட்டாக்கார போங்க என்ன அழகா நம்ம படம் தெரியாம என்ன எல்லா போட்டாக்காரும் இப்படித்தான் ஒண்ணு தெரிய இப்படித்தான். ஆனா உலகத்தை ஆக்குகிற பொழுது அவன் எந்த விதத்திலே பந்திக்கப்பட்டவன் அழகா காட்டினார். அவை ஆக்கி வேறாய் அந்த தொழில் செய்கிற பொழுது அவன் எந்த விதமான உதாரணம், உயிர்களுக்கெல்லாம் உயிராய், உயிர்களுக்கெல்லாம் அவன் உயிராக உணர்த்தி நிற்பன். நம்முடைய அறிவை விளங்கச் செய்கிறவர் இறைவன் என்பதை காட்டினார். அந்த இறைவனே அப்படி என்ன அறிவிக்கிற பொழுது வினைக்கு ஏற்ப அறிவிப்பார். மீண்டும் அந்த வினையை அனுபவிக்கிற பொழுது திருவருள் நமக்கு கொடுத்தது என்கிற அந்த சிந்தனையோடு நாம் இருந்து சொன்னால் அனுபவிப்பார். நமக்கு அந்த வினை பந்திக்கு வராது என்பதை எல்லாம் எல்லாவற்றையும் அறிந்து என்ன கருவிகளோடு கூடிய நிலையிலே தாற்படி அனுபவிக்க வேண்டும். கேவலத்திலே இருக்கிற பொழுது எப்படி அறிவிக்க வேண்டும், இப்படி அவன் அதற்கு தக்கவாறு அறிவிப்பான் என்று அந்த அருணத்தியாருடைய சொல்லை, அதாவது உலகமெல்லாம் அறிந்து என்று காட்டுகிற பகுதியை ஒரு உரையாசிரியர் பிரித்து காட்டுகிறார். இந்த உயிர்கள் கருவிகள் இல்லாம செயல்படாம கேவலத்துல கண்டிருக்கும். அப்பொழுது உயிர்களை பொருட்டு இறைவன் சூக்குமாய் தொழிலை செய்வான். பிறகு இந்த உயிர்கள் மனபரிவாக அடைய வேண்டும் என்பதற்கு ஏற்ப அவரவர்களின் அறிவு விளக்கத்திற்கு ஏற்ப அறிவிக்கத்தக்கவர்களை கொண்டு அறிவிப்பான். நாம் இருக்கிறோம், ஒரு நல்ல பக்குவமா இருந்தா கொஞ்சம் ஒரு மாதிரி கசகசம் வைங்க. போய் சொன்னா நான் முடிக்க மாட்டா, நீ போய் அதை சொல்லுப்பா. அவன் சொல்லுவான், நான் சொல்றதுக்கு இல்லை, இன்னொரு ஆளுக்கு அவன் சொன்னான். அப்படி யார் யாருக்கு எப்படி உண்டோ அந்த இது அனுபவத்தாலதான் தக்கவர்களை கொண்டு அறிவித்தார். அதான் முக்கியம். அப்படி அறிவித்தார். அதன் பிறகு உரிய காலத்தில எதையடைய மறைக்கணுமோ அவையெல்லாம் மறைத்து ஆன்மாவின் நம்மை கருதி அவர் அறிந்திருக்கிறார். இறைவன்தான் அந்த உயிரை பக்குவப்படுத்துவதற்காக எனவே பக்குவப்படுத்திக் கொண்டு மாயாகாரியங்கள் வெளிப்பட்ட அந்த தகுந்தவைகளாக செய்து கொண்டு அவன் அருள் செய்வான். அதனால் எல்லாவற்றையும் அறிந்து
அப்படியே நம்முடைய அப்பர் பெருமான் எல்லா உலகம் என்ற தொடர்ல திருவையாற்று திருப்பதிகத்துல அருமையாக நமக்கு அருள் செய்வதை நாம் பார்க்கிறோம். இதுதான் நமக்கு இறைவன் முன்பு அவன் எல்லா கருவிகளும் செய்யப்படுகின்றன. ஊனாய் உயிரானாய் உலகானாய் உலரானாய் வானாய் நிலனானாய் படனானாய் தேனாய் பெண்ணை தெளிப்பார் பெண்ணை சொல்லுவதற்கு தொலையும் ஆளாய் உனக்கு என்று அந்த திருப்பாடலை இந்த பாடலோடு நாம் இணைத்து பார்க்கலாம். இதை நம்முடைய உதாரண சிவம் வந்ததிவன் சந்ததியில் மற்றும் உலகம் சேர்ப்பிப்பது சிவபெருமான் திருமுன்புதான் இந்த உலகம் என்னும் மறையின் இயல் மறந்தாய் சொன்ன சிவன் கண்ணா உளம் விளையாடு கண்டு அறிந்து நிற்கின்றான் என்று எல்லாம் சிவன் அசத்தை அந்த கருத்தை எல்லாம் உணர்த்துகிற வகையில இந்த பாடல காட்டுகிறார். எனவே உலகில் உயிர்கள் எல்லாவற்றையும் அறிய வல்லவன் இறைவன். அவன் உயிருக்கு உயிராக நின்று உயிர்களுக்கு உணர்த்துவன் என்று 235வது திருப்பாடலிலே தொடர்ந்து இறைவன் உயிர்களுக்கு காட்டும் பகுதியை இன்னும் அருள்மிகு காட்ட நாம் காண உள்ளோம் என்பதை உங்களுக்கு சொல்லி நல்ல வாய்ப்பை நல்ல சூழ்நிலை நல்ல காலத்தை நமக்கு அருள் செய்த திருவருளை அதற்கெல்லாம் துணை நிற்கின்ற உங்களுடைய திருவடிகளை இந்த நல்ல நெறியிலே ஆட்சிப்படுத்தி எனும் ஆசிரியர் பெருமக்களின் திருவடிகளை மேல நினைத்து இன்றைய வகுப்பை எந்த அளவில் தரவி ஊனாய் வீரானாய் சரி உடலானாய் போனாய் உடலானாய் உயிரானாய் வானாய் நிலனாய் கடலானாய் மலையானாய் வேணானார் வெண்மை தெளிவாய் ஆனாய் உனக்காளாயினி அல்லே ஜனராமி வாழ்க